வாழ்வாளமுடன் அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,860 அப்படிங்கிறது சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு, ஒரு பெரிய ஃபால் இந்த இடத்துல நடந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த 21,200 அந்த 22,000 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல கிளியராக நடந்துச்சு. அதுலேருந்து ஃபால் ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போகும்னு சொல்லி இந்த சப்போர்ட்டில், அதாவது 21,889 மார்க்கெட் அதுலேருந்து டச் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு புள்ளி சிரிஞ்சு 964 நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். அதை தொட்டால் தான் மார்க்கெட் அதுலேருந்து ஃபால் ஆனதான் வெர்டிக்கல் ஃபால். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் 45,527 அப்படிங்கிறதுல மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே 45,071 அப்படிங்கிற நம்ம ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். அது வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போக முடியல. இங்கேருந்து பெரிய ஃபால் பார்த்திங்கன்னா 45,070 நம்ம டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் படி என்ன மாரி அடுத்து நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டே கேண்டில் வச்சு வரைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா 21,670 இப்போ போன அந்த லோங்கிறது தான் கிட்டத்தட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்குது. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,505 அந்த ரேஞ்சு வர வாய்ப்பு இருக்கும். அதுவும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,350 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதோட ஃபைனல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,137 அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த இடம் தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் பேரிஸ் நேரத்தில் நடந்திருக்கு. சரி ஓகே, இதை 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 21,820 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,944 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பண்ணோம்னா 22,011 அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை 22,126. சரி ஓகே, இது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஃபால் இருக்கும். இந்த இடத்துல அதாவது 21,505 அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் தொடாத வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். 26,235 இந்த ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் திரும்புறது வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்க பொறுத்து. நாளைக்கு தான் அது கிளியராக சொல்ல முடியும். இப்போ 15 மினிட்ஸில் மாற்றிடுறேன் பழையபடி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இந்த சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் தொட்டாலும் சரி 21,820 தொட்டாலும் மார்க்கெட் இங்கேருந்து செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். இனிமேல் நமக்கு பை சைடுன்னு பார்த்தோம்னா இது தாண்டினா மட்டும்தான், அதாவது 22,011 தாண்டினா மட்டும்தான் நமக்கு இனிமேல் பையிங் வரது வாய்ப்பு இருக்கும். இதுக்கிடையில் பையிங் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இடம் வந்தால் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னமும் கால் சைடு நமக்கு வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று இங்கே இருந்தாலும் செல்லிங் தான் வரும். இந்த இடமும் செல்லிங் பாயிண்ட் தான். அதே போல் இந்த இடமும் செல்லிங் பாயிண்ட் தான். இந்த இடத்த பிறகு பெரிய செல்லிங் பாயிண்ட். ஆனால் அடுத்தடுத்து இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். என்ன தான் மேலே போனாலும் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைன் நியரஸ்ட் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த லோ அதாவது 44,476 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் வந்து க்ரீன் போட்டுறேன். 44,429 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 44,429 பிரேக் பண்ண பட்சத்தில் 43,600 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது இந்த பிரேக் பண்ணுற இடத்துல. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இருக்கனால, டே கேண்டில் ட்ரெண்ட் லைன் இருக்கனால. சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 45,593, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 46,179, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 46,892 அப்படிங்கிற 3 லெவல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பனான மார்க்கெட் இங்கேருந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலானா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் போகிற வாய்ப்பு இருக்கும். அதாவது 45,533 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வரது வாய்ப்பு இருக்கும். இங்கே இருந்தால் பெரிய செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த சின்னதை எடுத்து இடம் மாற்றிடும். ஒன்று மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் இங்கேருந்து பை ஆகிட்டு திருப்பி செல்லு தான் ஆகும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய ஃபால்னு பார்த்தோம்னா 46,170 இந்த ரேஞ்சு தொட்டால் மார்க்கெட் பெருசாக திருப்பி இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும் இந்த ரேஞ்சு வரைக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 44,429 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் ஒரு பெரிய ஃபால் சந்திக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துலேருந்து. இந்த ஒரு இடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பைக்கான வாய்ப்பு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டுனா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பை ஆனால் வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா வாய்ப்பு கம்மி. இந்த இடத்துல பை பண்ணால் இந்த இடத்துல மட்டும்தான். பாக்கி இடம் ஃபுல்லாக செல்லிங்காக தான் நமக்கு இருக்குது. மேலே எந்த அளவுக்கு மேலே போதோ அந்தளவுக்கு திருப்பி செல்லிங் தான் வரும். இங்கேருந்து மேலே போனாலும் இங்கேருந்து செல்லிங் தான் வரும். இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஒன்று இங்கே எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல எடுக்கலாம், இல்லை இது பிரேக் பண்ண எடுக்கலாம். ஆனால் நாளைக்கு பையிங்கோட நமக்கு வந்து செல்லிங் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஒன்று இந்த இடம், இல்லை இந்த இடம், இந்த இடம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது டேஞ்சர். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கில் இருக்க டேஞ்சர் இந்த ரேஞ்சில். ஒரு எல்லோ ஜோனாக போட்டிருக்கேன். இந்த எல்லோவுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பும் உண்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம செல்லிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.